வணக்கம். நம்ம இன்னைக்கு பேங்க் போறோம், ஏடிஎம்ல பணம் எடுக்கிறோம், ஆன்லைன்ல டக்குன்னு டிரான்ஸ்ஃபர் பண்றோம். இதெல்லாம் ரொம்ப சாதாரணம் இல்லையா? ஆனா இந்த முழு பேங்கிங் சிஸ்டமும் ஒரு ஆக்சிடென்ட்ல உருவானதுன்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க டைம் டிராவல் பண்ணி இந்த ஆச்சரியமான கதை எப்படி ஆரம்பிச்சதுன்னு பார்க்கலாம். பணம் உண்மையில எங்க இருந்து வருது? நீங்க உடனே ரிசர்வ் பேங்க்ல இருந்துன்னு சொல்லுவீங்க. ஆனா அது முழுமையான பதில் இல்ல. நாம நினைக்கிறத விட இது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு சிக்கலான கதை. நம்ம பாக்கெட்ல இருக்கிற இந்த காகித பணம் எப்படி உருவாச்சுங்கிற அந்த முதல் புள்ளிக்கு நம்ம போக போறோம். சரி, நம்ம ரொம்ப வருஷம் பின்னாடி போவோம். அப்போலாம் பணம்னா தங்கம், வெள்ளி மாதிரி பொருட்கள் தான். உங்ககிட்ட நிறைய தங்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்க முதல் கவலை என்னவா இருக்கும்? அதை பத்திரமா எங்க வைக்கிறதுன்னு தானே. அதனால மக்கள் முதல்ல நம்பின இடம் கோவில்கள் தான். ஆனா சீக்கிரமே அவங்க வேற ஒருத்தரை தேடி போக ஆரம்பிச்சாங்க. ஏன் இந்த மாற்றம்? அதுதான் இங்க முக்கியமான கேள்வி. பாருங்க, கோவில்கள் மேல மக்களுக்கு மரியாதை, பக்தி எல்லாம் இருந்துச்சு, அதனால நம்பினாங்க. ஆனா வியாபாரம் வளர வளர கோவில்ல போய் தங்கத்தை எடுத்துட்டு வர்றது, கொடுக்கறது எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா பொற்கொள்ளர்கள் அப்படி இல்ல. அவங்களுக்கு தங்கத்தோட தரம், எடை பத்தி அத்துப்படி. அதை விட முக்கியம், அவங்க கிட்ட திருடவே முடியாத இரும்பு லாக்கர்ஸ் இருந்துச்சு. இந்த ஒரு வசதிக்காகவும் அவங்களோட நிபுணத்துவத்துக்காகவும் தான் பெரிய பெரிய வியாபாரிங்க மட்டும் இல்ல, கோவில் ட்ரஸ்ட் கூட அவங்க தங்கத்தை பொற்கொள்ளர்கள் கிட்ட கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இங்க தான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது. ஒரு மிகப்பெரிய புரட்சியே இங்க இருந்து தான் தொடங்குது. பொற்கொள்ளர்கள் ரொம்ப சிம்பிளா ஒரு விஷயத்த செஞ்சாங்க. ஆனா அந்த சின்ன விஷயம் தான் நாம இன்னைக்கு பயன்படுத்துற கரன்சி நோட்டுக்கு அடிப்படையா அமைஞ்சது. அப்படி என்ன செஞ்சாங்கன்னு பார்க்கலாமா? இது பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு ஐடியா, ஆனா இது உலகத்தையே மாத்திடுச்சு. யோசிச்சு பாருங்க, நீங்க உங்க தங்கத்தை பொற்கொள்ளர்கிட்ட கொடுத்துடுறீங்க. அதுக்கு பதிலா அவர் உங்களுக்கு ஒரு பேப்பர்ல எழுதி கையெழுத்து போட்டு ஒரு ரசீது கொடுக்குறாரு. இப்போ நீங்க ஏதாவது வாங்கணும்னா அந்த கனமான தங்கத்தை தூக்கிட்டு போக தேவையில்ல. இந்த ரசீதை மட்டும் கொடுத்தா போதும். அந்த ரசீதை வாங்கினவர் தேவைப்பட்டா பொற்கொள்ளர்கிட்ட போய் அதுக்கு பதிலா தங்கத்தை வாங்கிக்கலாம். இதுதாங்க உலகத்தோட முதல் பேப்பர் மணி டிரான்சாக்ஷன். இந்த பொற்கொள்ளர் ரசீது தான் நாம இன்னைக்கு பயன்படுத்துற பேங்க் நோட்டுகளோட தாத்தான்னு சொல்லலாம். போக போக மக்கள் தங்கத்தையே மறந்துட்டு இந்த ரசீது மேல நம்பிக்கை வைக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா இது ரொம்ப லேசானது, கொண்டு போறதுக்கு வசதியானது, பாதுகாப்பானதும் கூட. சரி, கதை இப்போ அடுத்த கட்டத்துக்கு போகுது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம். பொற்கொள்ளர்கள் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. அந்த ஒரு கண்டுபிடிப்பு தான் அவங்கள வெறும் தங்கத்தை பாதுகாக்கிறவங்களா இருந்து பேங்கர்ஸா மாத்துச்சு. இந்த ஒரு வரி, இதுல தான் நவீன பேங்கிங்கோட மொத்த ரகசியமே அடங்கி இருக்கு. பொற்கொள்ளர்கள் ஒரு விஷயத்த நல்லா நோட் பண்ணாங்க. அவங்க கிட்ட தங்கத்தை கொடுத்தவங்க யாருமே ஒரே நேரத்துல வந்து தங்கத்தை திரும்ப கேட்கல. சொல்ல போனா பெரும்பாலான தங்கம் வருஷக்கணக்கா அந்த லாக்கர்லயே சும்மா தூங்கிட்டு இருந்துச்சு. இது அவங்களுக்கு ஒரு பிரமாதமான ஐடியாவை கொடுத்துச்சு. அப்பதான் அவங்க ஒரு துணிச்சலான, ஒரு விதத்துல பார்த்தா ஒரு தந்திரமான வேலையை செஞ்சாங்க. அவங்க லாக்கர்ல இருக்கிற தங்கத்தோட மதிப்புக்கு மேல ரசீதுகள் அச்சடிச்சு அதை வட்டிக்கு கடனா கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இன்னொரு விதமா சொல்லணும்னா, இல்லாத பணத்தை அவங்க உருவாக்குனாங்க. திடீர்னு பார்த்தா மார்க்கெட்ல சுத்திட்டு இருக்கிற ரசீதுகளோட மதிப்பு லாக்கர்ல இருக்கிற தங்கத்தோட மதிப்பை விட பல மடங்கு அதிகமாயிடுச்சு. இதுக்கு பேர் தான் ஃப்ராக்ஷனல் ரிசர்வ் சிஸ்டம். இன்னைக்கும் பேங்கிங் இப்படி தான் வேலை செய்யுது. ஆனா ஒரு நிமிஷம், பேங்கிங் முறைப்படுத்தப்படுறதுக்கு முன்னாடி இப்படி வட்டிக்கு கடன் கொடுக்கறது ரொம்பவே ரிஸ்கான, பல நேரங்கள்ல சட்ட விரோதமான ஒரு தொழில். அப்போ இருந்த பேங்கர்ஸ் வெறும் பணக்காரங்க மட்டும் இல்ல, அவங்க பெரிய தைரியசாலிகளாகவும் இருந்திருக்கணும். யோசிச்சு பாருங்க, அவங்களுக்கு நாலா பக்கமும் ஆபத்து. மத ரீதியா பார்த்தா வட்டி வாங்குறது பெரிய பாவம்னு சொன்னாங்க. சமூகம் அவங்கள ஒதுக்கி வச்சது. சட்டப்படி அவங்களுக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது. இது எல்லாத்துக்கும் மேல நாட்டு ராஜாவே கடன் வாங்கிட்டு ஏமாத்திட்டு போற அபாயமும் இருந்துச்சு. இந்த ஆபத்துகள் எல்லாம் ஒண்ணுக்கொன்னு தொடர்புள்ளது. ஒரு பக்கம் மத தடைகள், இன்னொரு பக்கம் 1672ல இங்கிலாந்து ராஜா 2ஆம் சார்லஸ் பொற்கொள்ளர்கள் கிட்ட வாங்கின கடனை திருப்பி தர மாட்டேன்னு சொல்லி ஏமாத்திட்டாரு. இது மொத்த சிஸ்டத்தையும் ஆட்டி பார்த்துச்சு. இது போதாதுன்னு 1900ல பிரெடன்செட் போர்ல ஒரு பயங்கரமான தோல்வி. இது அரசாங்க கிட்ட காசே இல்லைங்கிறத அப்பட்டமா காட்டிடுச்சு. இப்படி ஒவ்வொரு நெருக்கடியும் ஒரு புது சிஸ்டம் தேவைங்கிறத உறக்க சொல்லுச்சு. இப்போ நாம கதையோட கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம். ஒரு நாடு தன்னோட இருப்புக்காகவே போராடிட்டு இருந்த நேரம் அது. அப்போ அவங்களுக்கு ஒரு புதுமையான, ஒரு புரட்சிகரமான நிதி தீர்வு தேவைப்பட்டுச்சு. அந்த தீர்வு தான் உலகத்தோட முதல் சென்ட்ரல் பேங்க்ல ஒன்றான பேங்க் ஆஃப் இங்கிலாண்டை உருவாக்குச்சு. நிலைமை உண்மையிலே ரொம்ப மோசமா இருந்துச்சு. இங்கிலாந்து ராஜா 3ஆம் வில்லியமுக்கு நாட்டை பாதுகாக்க ஒரு புது கடற்படை உடனே தேவை. ஆனா அரசாங்க கஜானா காலியா இருந்துச்சு. பழைய அனுபவத்தால ராஜாவுக்கு கடன் கொடுக்க யாருமே முன் வரல. அவங்களுக்கு தேவைப்பட்ட தொகை எவ்வளவு தெரியுமா? 1.2 மில்லியன் பவுண்டுகள். அந்த காலத்துல இது நினைச்சு பார்க்க முடியாத ஒரு தொகை.
பழைய மாதிரி கடன் வாங்குறது இனி சரிப்பட்டு வராதுன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. அவங்களுக்கு ஒரு புது வழி வேணும். அப்போதான் வில்லியம் பேட்டர்சன் ஒருத்தர் ஒரு பிரில்லியன்ட் ஐடியாவோட வராரு. அதாவது சில தனியார் முதலீட்டாளர்கள் எல்லாம் சேர்ந்து அரசாங்கத்துக்கு அந்த பணத்தை கடனா கொடுப்பாங்க. அதுக்கு பதிலா அரசாங்கம் வருஷா வருஷம் 7% வட்டி கொடுக்கும். இதெல்லாம் விட முக்கியமான விஷயம், அந்த முதலீட்டாளர்கள் எல்லாம் சேர்ந்து பேங்க் ஆஃப் இங்கிலாந்து அப்படிங்கிற ஒரு கம்பெனியை ஆரம்பிக்கலாம். அந்த பேங்க்குக்கு மட்டும்தான் அதிகாரப்பூர்வமா கரன்சி நோட்டுகளை அச்சடிக்கிற உரிமை கொடுக்கப்படும். பாருங்க, இது ஒரு வின் வின் டீல். அரசாங்கத்துக்கும் பணம் கிடைச்சது, முதலீட்டாளர்களுக்கும் லாபமும் பாதுகாப்பும் கிடைச்சது. இப்படிதான் ஒரு வழியே இல்லாத அரசாங்கத்துக்கும் சில புத்திசாலி தனியார் முதலீட்டாளர்களுக்கும் நடுவுல நடந்த ஒரு ஒப்பந்தம் உலகத்தோட முதல் நவீன சென்ட்ரல் பேங்குகள் ஒன்னான பேங்க் ஆஃப் இங்கிலாந்தை உருவாக்குச்சு. நினைச்சு பார்க்கவே ஆச்சரியமா இருக்கு இல்லையா? ஒரு போரும் ஒரு நிதி நெருக்கடியும் தான் இன்னைக்கு நாம பார்க்கிற நவீன பேங்கிங் சிஸ்டத்துக்கு பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கு. வரலாறு நமக்கு ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லுது. பெரிய பெரிய மாற்றங்கள் எல்லாம் பெரிய பெரிய நெருக்கடிகள்ல இருந்து தான் பிறக்குது. பேங்கிங் சிஸ்டம் ஒரு போர்ல இருந்தும் அரசாங்கத்தோட நிதி நெருக்கடியில இருந்தும் உருவாச்சு. அப்போ நாம இன்னைக்கு சந்திச்சிட்டு இருக்கிற இந்த நெருக்கடிகள் எதிர்காலத்துல பணத்தையும் நிதி அமைப்பையும் எப்படி மாத்த போகுது? இதை நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி இல்லையா?